Hi everyone, welcome. இன்னைக்கு நம்ம புதுசா இன்னொரு டாபிக் பத்தி படிக்க போறோம். அந்த டாபிக்கோட பேரு Maintenance of Pregnancy and Embryonic Development. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இம்ப்ளான்டேஷன் பத்தி படிச்சோம். ஸோ இப்போ அதனோட கண்டினியூஷன் தான் இப்போ இந்த டாபிக் பார்க்கலாம். ஸோ இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா என்ன? ஒன்ஸ் ஃபர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சதும் அந்த ஜைகோட்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஜைகோட் டெவலப் ஆகி பிளாஸ்டோசிஸ்ட்னு ஒரு ஸ்ட்ரக்சரை ப்ரொடியூஸ் பண்ணோம். நியர்லி 6 to 12 days ஆஃப் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து ட்ராவல் ஆகி யூட்ரஸில் வந்து அட்டாச் ஆகிற எண்டோமெட்ரியத்தில் அட்டாச் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு நம்ம படித்தோம். ஸோ இப்போ அந்த பிளாஸ்டோசிஸ்ட்டுங்கிற அந்த ஸ்டேஜ்லேருந்து தான் இப்போ இந்த நம்ம பார்க்க போகிற மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி. அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டேஜ், ஒன்ஸ் அது எண்டோமெட்ரியத்தில் யூட்ரஸில் பதிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன ஸ்ட்ரக்சர் அடுத்ததாக உருவாக போகுது அந்த எம்ப்ரியோவில். ஸோ இந்த எம்ப்ரியோவை தான் நம்ம வந்து இப்போது அடுத்து ஃபீட்டஸ் சைல்டுன்னு சொல்லி அடுத்தடுத்த ஸ்டேஜை ட்ராவல் பண்ணுது. ஸோ அப்போ என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் இப்போ அதில் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? பிளாஸ்டோசிஸ்ட். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் தான் யூட்ரஸில் இம்ப்ளான்டேஷன் அப்படின்ற ப்ராசஸில் இது எண்டோமெட்ரியத்தில் அட்டாச் ஆகுது அப்படின்றது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ அதில் பிளாஸ்டோசிஸ்டில் நம்மளுக்கு சொல்லியிருப்போம் முன்னாடி வீடியோலையே, இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய திஸ் ஃப்ளாட்டன்டு லேயர் ஆஃப் செல்ஸுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருந்தோம்னா ட்ரோபோபிளாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே நான் அதை எழுதியிருக்கேன். இந்த அவுட்டர் ஃப்ளாட்டன்டு லேயர் ஆஃப் செல்ஸ்க்கு பேர் ட்ரோபோபிளாஸ்ட்டு. தென் இன்னர் செல்ஸ் இருக்கும் இல்லையா, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இன்னர் செல்ஸுக்கு பேர் இன்னர் செல் மாஸ். குரூப் ஆஃப் செல்ஸ் சைகோட்லேருந்து டிவிஷன் ஆகிட்டு வந்துட்டு இருக்க செல்ஸ் தான் 2 to 4, 4 to 8ன்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய நாட்கள் கழித்து இந்த மாதிரியான ஒரு இன்னர் செல் மாஸ் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த இன்னர் செல்ஸ் மாஸ் தான் எம்ப்ரியோவாக டிஃப்ரென்ஷியேட் ஆக போகுது. இட்ஸ் கோயிங் டு டிஃப்ரென்ஷியேட் இன்டு எம்ப்ரியோ. அப்போ இந்த ட்ரோபோபிளாஸ்ட் எம்ப்ரியோவாக மாறாதா அப்படின்னா இது மாறாது. ஸோ ட்ரோபோபிளாஸ்ட்டுக்கும் எம்ப்ரியோக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அப்போ அந்த ட்ரோபோபிளாஸ்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம லேட்டராக தெரிஞ்சுக்க தான் போகிறோம். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் இந்த இன்னர் செல் மாஸ் அப்படின்றதுலேருந்து தான் இன்றைக்கி நம்ம லெசனை நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஸோ லேட்டர் ஆன் கொஞ்ச நாள் கழித்து இன்னர் செல் மாஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு டிஃப்ரென்ஷியேட் இன்டு 2 லேயர் ஆஃப் செல்ஸ். திரும்ப இந்த செல்ஸ் டிவைட் ஆகுது. ஸோ மல்டிப்ளிகேஷன் நடக்கிறதுனால 2 டிஃப்ரெண்ட் லேயர்ஸாக இந்த செல்ஸு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்க்கு பேர் இருக்குது. ஃபஸ்ட்டு லேயருக்கு பேர் எபிபிளாஸ்ட், செகண்ட் லேயருக்கு பேர் ஹைப்போபிளாஸ்ட் அப்படின்னு 2 லேயர் ஆஃப் செல்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் இந்த ஹைப்போபிளாஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஹைப்போபிளாஸ்ட்ன்றது ஒரு லேயர் ஆஃப் செல்ஸு. இந்த செல்ஸ் தான் ஹைப்போபிளாஸ்ட்னு ஃபார்ம் ஆகுது. இந்த ஹைப்போபிளாஸ்ட் தான் எம்ப்ரியோவோட ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய எண்டோடம். இட் இஸ் அ ஜெர்ம் லேயர். எண்டோடம் அப்படிங்கிறது ஒரு ஜெர்ம் லேயர். ஸோ ஒரு எம்ப்ரியோவில் ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு ஜெர்ம் லேயர் எது அப்படின்னா எண்டோடம் தான். ஓகேவா? ஸோ அப்போ ஹைப்போபிளாஸ்ட் அப்படிங்கிற குரூப் ஆஃப் செல்ஸு ஒரு ஜெர்ம் லேயராக ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஜெர்ம் லேயருக்கு பேர் எண்டோடம், விச் இஸ் அ ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு ஜெர்ம் லேயர் இன் அ எம்ப்ரியோ. அடுத்தது செகண்ட் லேயர் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த லேயருக்கு பேர் ஹெபிபிளாஸ்ட். இந்த ஹெபிபிளாஸ்ட் வில் கிவ் ரைஸ் டு எக்டோடர்ம். இது இன்னொரு ஜெர்ம் லேயர், செகண்ட் ஜெர்ம் லேயர். ஸோ ஃபஸ்ட்டு ஜெர்ம் லேயர் என்னது? எண்டோடர்ம். செகண்ட் ஜெர்ம் லேயர் என்னது? எக்டோடர்ம். அப்போ இந்த எண்டோடர்முக்கும் இந்த எக்டோடர்முக்கும் நடுவில் இருக்கக்கூடிய செல்ஸ், the cells between ectoderm and endoderm forms third germ layer called mesoderm. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். cells between ectoderm and endoderm forms mesoderm. ஸோ mesodermன்றது அப்போ third germ layer. ஸோ அப்போ இந்த எம்ப்ரியோவில் இப்போது 3 germ layers ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ germ layerன்றது என்னது? இட் இஸ் a layer of cells தான். ஓகே, இங்கே இருக்கிற இந்த குரூப் ஆஃப் செல்ஸு டிவைட் ஆகி இப்போ ஒரு லேயர் ஆஃப் செல்ஸாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஜெர்ம் லேயர்ஸோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அந்த எம்ப்ரியோவுக்கு தேவையான எல்லா மாதிரியான டிஷ்யூஸ், ஆர்கன் சிஸ்டம்ஸ்,
ஹார்ட்டு, கிட்னி, லிவர், லங்ஸு, ஸ்கின்னு, ஹைன்னு அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா ஆர்கன்ஸும் இந்த ஜெர்ம் லேயர்ஸ்லேருந்து தான் உருவாக போகுது. பொதுவாக இந்த ஜெர்ம் லேயர்ஸை நம்ம ஸ்டெம் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா ஸ்டெம் செல்ஸ் தான் எந்த மாதிரியான டிஷ்யூஸாக வேணாலும் எந்த மாதிரியான ஆர்கன்ஸாக வேணாலும் ஃபார்ம் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி அந்த ஸ்டெம் செல்ஸ்க்கு தான் இருக்குது. அதனால் இந்த ஜெர்ம் லேயர்ஸையும் நம்ம ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ அப்போ 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கிறதுனால ஹியூமனை நம்ம ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். ட்ரிப்ளோனா என்ன? ட்ரிப்ளோனா 3 ஜெர்ம் லேயர்ஸ். 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கிற ஆர்கானிசத்தை நம்ம ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னு சொல்லுவோம். ஒரு சில லோயர் ஆர்கானிசத்துக்கு 2 ஜெர்ம் லேயர்ஸ் தான் அதனோட எம்ப்ரியோஜெனசிஸில் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிற அந்த அனிமல்ஸை நம்ம டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். ஸோ டைனா என்ன? 2. ஸோ அப்போ 2 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கிற அனிமல்ஸ். நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் எல்லாம். செகண்ட் லெசனில் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க நிறைய அனிமல்ஸோட. யூஸ்வலாக லோயர் அனிமல்ஸ் எல்லாமே டிப்ளோபிளாஸ்டிக்கில் வரும், கொஞ்சம் ஹையர் அனிமல்ஸ் எல்லாமே ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸில் வரும். ஸோ ஹியூமனும் ஆப்வியஸ்லி ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் தான். எதனாலனா 3 ஜெர்ம் லேயர்ஸ் எம்ப்ரியோஜெனசிஸ் ப்ராசஸில் 3 ஜெர்ம் லேயர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நம்ம இவங்களை என்னன்னு சொல்கிறோம்? ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 3 ஜெர்ம் லேயர்ஸ்லேருந்து தான் இப்போ அந்த ஃபீட்டஸ்க்கு தேவையான எல்லா டிஷ்யூஸும் ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸும் ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஸோ அதுதான் நம்ம இங்கே அடுத்து எழுதியிருக்கோம். ஈச் ஜெர்ம் லேயர் கிவ் ரைஸ் டு ஸ்பெசிஃபிக் டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், ஆர்கன் சிஸ்டம்ஸ் டியூரிங் ஆர்கனோஜெனசிஸ். ஆர்கனோஜெனசிஸ் அப்படின்றது ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ். ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ். ஸோ ஆர்கன் ப்ரொடக்ஷன் நடக்கும்போது, ஆர்கன் ஃபார்மேஷன் நடக்கும்போது தேவையான எல்லா டிஷ்யூஸ் ஆர்கன்ஸும் எதுலேருந்து தான் ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஜெர்ம் லேயர்ஸ்லேருந்து தான் ரைஸ் ஆகும். ஸோ என்னென்ன ஆர்கன்ஸ் என்னென்ன ஜெர்ம் லேயர்ஸ்லேருந்து உருவாகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ 3 ஜெர்ம் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்க அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் கேஸ்ட்ருலா. அந்த ப்ராசஸ்க்கு பேர் கேஸ்ட்ருலேஷன். அதாவது முன்னாடி நம்ம பார்த்த ஸ்ட்ரக்சரு பிளாஸ்டோசிஸ்ட்லேருந்து கண்டினியூ பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த பிளாஸ்டோசிஸ்ட்டுங்கிறது 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்ட்ரக்சராக மாறி இருக்கு. நம்ம எழுதுனா இன்னும் டீட்டெயில்டாக புரியும். கன்வர்ஷன் ஆஃப் பிளாஸ்டோ இல்லை பிளாஸ்டுலான்னு கூட சொல்லலாம். கன்வர்ஷன் ஆஃப் பிளாஸ்டுலா இன்டு கேஸ்ட்ருலா. எத்தனை ஜெர்ம் லேயர்ஸு? 3 ஜெர்ம் லேயர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ வித் 3 ஜெர்ம் லேயர்ஸ். இதுக்கு என்ன பேர்? கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ இப்போ கேஸ்ட்ருலேஷன் நடந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஜைகோட்டு, க்ளீவேஜ் நடந்தது, பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்ம் ஆச்சு, அது பிளாஸ்டுலா ஸ்டேஜ். இப்போ அந்த ஸ்டேஜுக்கு அடுத்தபடியாக 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கு பேர் கேஸ்ட்ருலா. அந்த ப்ராசஸ்க்கு பேர் கேஸ்ட்ருலேஷன். சரியா? இப்போ நம்ம இந்த 3 ஜெர்ம் லேயர்ஸ் நம்ம சொன்னோம். ஒன்று எண்டோடம், இன்னொன்று எக்டோடம், இன்னொன்று மீசோடம். பொதுவாக இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்னரில் இருக்கக்கூடிய லேயர்ஸை இன்னர் எண்டோடம்னு சொல்லுவோம். தென் அடுத்தது அவுட்டர் எக்டோடம்னு சொல்லுவோம். தென் மிடில் மீசோடம் அப்படின்னு சொல்லி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த லேயர்ஸ்க்கு பேர் சொல்லியிருக்கோம். அவுட்டர் எக்டோடம், மிடில் மீசோடம், இன்னர் எண்டோடம். இப்போ இந்த 3 ஜெர்ம் லேயர்ஸும் என்னென்ன மாதிரியான ஆர்கன்ஸ்க்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எழுதியிருக்கிறது எக்டோடம், மீசோடம், எண்டோடம். பார்க்கலாமா? எக்டோடம். ஸோ எக்டோடம்லேருந்து என்னென்ன மாதிரியான ஆர்கன்ஸ் டிஷ்யூஸ் ஒரிஜின் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் எழுதியிருக்கிறது நான் சிஎன்எஸ். சிஎன்எஸ் அப்படின்றது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது பிரெயினும் ஸ்பைனல் கார்டும். ஸோ அப்போ அந்த எம்ப்ரியோவுக்கு தேவையான பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் எதுலேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்டோடம் ஆரிஜின்லேருந்து தான் டெவலப் ஆகுது. ஸோ அப்போ பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. அடுத்த ஸ்ட்ரக்சரு எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ் அப்படின்றதுல ஸ்கின்னு, ஹேரு, நெயிலு, மேமரி கிளாண்ட் எல்லாமே எல்லா டெரிவேட்டிவ்ஸும் எக்டோடம் ஆரிஜின் தான். ஸ்கின்னு, ஹேரு, நெயிலு, மேமரி கிளாண்ட் இது எல்லா ஸ்ட்ரக்சருமே இந்த எக்டோடர்மல் செல்ஸ்லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது ஸ்வெட் கிளாண்ட். ஸோ ஸ்வெட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்வெட் கிளாண்ட்ஸும் எக்டோடர்மல் இன் ஆரிஜின். நெக்ஸ்ட்டு செபேஷியஸ் கிளாண்ட். செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் ஆர் ஆயில் கிளாண்ட்ஸ். ஸோ
It is also originated from the ectoderm. Next, adrenal medulla. ஏன் 2 லைன் பண்ணியிருக்கேன் adrenal medullaக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா adrenal glandல படிச்சிருப்பீங்க 10th and 11th adrenal glandல வந்து 2 ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா? அவுட்டர் பார்ட்டை நம்ம adrenal cortexனு சொல்லுவோம், இன்னர் பார்ட்டை adrenal medullaன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரிஜினில் adrenal medulla, which means an inner part of adrenal gland, it is originated from the ectoderm. But that outer partனு சொன்னோம் இல்லையா, அது adrenal cortex. adrenal cortex region வந்து ஒரிஜின் என்னது? மீசோடம். ஸோ ஒரு பார்ட் ஒரே கிளாண்டாக இருந்தாலும் ஒரு பார்ட்டு அவுட்டர் பார்ட்டு ஒரு ரீஜனாகவும் இன்னர் பார்ட்டு இன்னொரு ரீஜனாகவும் கூட ஒரிஜினேட் ஆகலாம். ஸோ இப்போ adrenal cortex எதனோட ஒரிஜின்? மீசோடோமல் ஒரிஜின். adrenal medulla ectodermal ஒரிஜின். சரிங்களா? அடுத்தது ஹை வந்து ectodermal origin. internal ear. ஸோ இப்போ internal earலேயும் வந்து middle ear, outer ear, internal earனு இருக்கு இல்லையா? ஸோ அதில் இன்னர் இயர், இன்டர்னல் இயர் வந்து ectodermal origin. அடுத்தது middle and posterior lobe of pituitary. middle and posterior lobe of pituitary. ஸோ pituitaryல anterior lobe, then middle lobe, posterior lobeனு இருக்கும் இல்லையா? ஸோ அதில் middle and posterior lobe of pituitary ectodermal in origin. அப்போ இதில் anterior lobe எங்கே இருக்குது? அதுக்கு தான் இந்த அண்டர்லைனிங் பண்ணியிருக்கேன். anterior lobe of pituitary endodermal origin. middle and posterior lobe of pituitary ectodermal in origin. அடுத்தது foregut, hindgut. ஸோ நம்மளுக்கு கட்டில் அந்த குடல் பகுதியில் 3 கட்டுன்னு சொல்லுவோம், foregut, midgut, hindgut. அதில் foregutடும் hindgutடும் ectodermal in origin. ஸோ இந்த கிளான்ஸு இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ectodermal இருந்து தான், ectodermal செல்ஸ்லேருந்து தான் இந்த டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மீசோடம். ஸோ மீசோடமில் முக்கியமாக கனெக்டிவ் டிஷ்யூஸ், மிடில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே மீசோடம்லேருந்து தான் இருக்கும். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூஸ்னாலே போன்ஸு, மசில்ஸு, பிளட்டு, ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸு, லிம்பு, இது எல்லாமே எங்கேருந்து அரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா மீசோடம்லேருந்து தான் அரைஸ் ஆகுது. அடுத்தது கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஓகே, ஸோ பாடியில் இருக்கக்கூடிய எல்லா கனெக்டிவ் டிஷ்யூஸும் மீசோடர்மல் இன் ஆரிஜின். அடுத்தது யூரினோஜெனைட்டல் சிஸ்டம். யூரினோஜெனைட்டல் சிஸ்டம் அப்படின்றது நம்மளோட எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் வித் ஜெனைட்டல் சிஸ்டம், இது எல்லாமே ஓகேவா. பட் இதில் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது, யூரினரி பிளாடர். யூரினரி பிளாடர் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டத்தில் யூரினரி பிளாடர் மட்டும் எண்டோடர்மல் இன் ஆரிஜின், ரிமைனிங் எல்லாமே மீசோடர்மல் இன் ஆரிஜின். அடுத்தது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ன்றது டெஸ்டஸ், ஓவரிஸ், இதெல்லாம் சேர்ந்தது. ஸோ இதெல்லாமே மீசோடர்மல் இன் ஆரிஜின். கடைசியாக பார்க்க போகிறது எண்டோடம், இன்னர் எண்டோடம், இது மிடில் மீசோடம். ஸோ இன்னர் எண்டோடமில் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிஸ்டம். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிஸ்டம் அப்படின்றது டைஜஸ்டிவ் சிஸ்டம், அலிமெண்ட்ரி கெனால்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த சிஸ்டம் தான் அது எண்டோடர்மல் இன் ஆரிஜின். இதில் ஒரு பர்டிகுலரான பார்ட்ஸ் வரைக்கும் தான், எதுன்னு பார்த்தீங்கன்னா பேரிங்ஸ்லேருந்து காலன் ரீஜன் வரைக்கும் தான் இந்த எண்டோடர்மல் இன் ஆரிஜின். இதிலே நம்ம ஃபோர்கட், ஹைன்கட் வந்து எக்டோடர்மல் ஆரிஜின் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால் ரிமைனிங் இருக்கிறது பேரிங்ஸ் டு காலன் வரைக்கும் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிஸ்டம் எண்டோடர்மல் இன் ஆரிஜின். அடுத்தது முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்டீரியர் லோப் ஆஃப் பிட்யூட்ரி எண்டோடர்மல் இன் ஆரிஜின், மிடில் அண்ட் போஸ்டீரியர் லோப் ஆஃப் பிட்யூட்ரி எக்டோடர்மல் இன் ஆரிஜின். அடுத்தது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், லங்ஸ், அந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே எண்டோடர்மல் இன் ஆரிஜின். லங்ஸ், லிவர் எழுதியிருக்கேன். தென் தைராய்டு கிளாண்ட், எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் வரக்கூடிய தைராய்டு கிளாண்ட், பேராதைராய்டு கிளாண்ட், இது எல்லாமே எண்டோடர்மல் இன் ஆரிஜின். கடைசியாக யூரினரி பிளாடர், இது மட்டும்தான் எண்டோடம், மீதி எல்லாமே மீசோடம். ஸோ இப்போ நம்ம 3 germ layers-உம் என்னென்ன மாதிரியான ஆர்கன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக எம்ப்ரியோ வளர வளர எம்ப்ரியோவுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸையும் சப்ளை பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் தேவை இல்லையா. அதே மாதிரி எம்ப்ரியோவில் யூஸ்வலாக 4th வீக்லேயே ஹார்ட் ப்ரொடியூஸ் ஆகிடுங்க. ஸோ அப்போ ஹார்ட் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சுன்னா ஹார்ட்லேருந்து ஹார்ட் பீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒன்ஸ் நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்க எம்ப்ரியோட பாடியில் இருந்தும் எக்ஸ்கிரிட்டரி சப்ஸ்டன்சஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த நைட்ரஜனஸ் வேஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ திரும்ப நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் மதர் ஷுட் பி கேரிட் டு தி எம்ப்ரியோ. இது எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தேவை இல்லையா. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். தென் பிளாசென்டா அப்படிங்கிற இன்னொரு ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்.